கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம்லாம் தாமதமாகிட்டே இருக்குது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? காலைல அப்பா உங்களுக்கு தான் அருமையான வாக்குத்தத்தை சொல்கிறாங்க. நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜட்ஜஸ் 17 chapter verse 2. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீங்க அப்பாவால ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இன்று உங்க கண்களுக்கு முன்பாக இருக்க அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்கள், அந்த வியாகுலங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாம போகும். உங்களுக்கு வியாதி இருக்கு, மாறி மாறி வியாதி வருது, என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் இந்த வியாதிக்கு தான் செலவாகுது அப்படி சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். எனக்கு இந்த மூட்டு வலியில ஒரு சுகமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம். இல்லை ஒரு வியாதி போச்சுன்னா இன்னொரு வியாதி மாறி மாறி வருதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க, எல்லா பலவீனத்தையும் நான் எடுத்து போடுவேன். ஆசீர்வாதம்னா நாட் ஒன்லி த மணி, பணம் மாத்திரம் அல்ல, உங்களுக்கு இப்போ என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுதான் அப்பா இன்னைக்கு அருமையாக சொல்கிறாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இன்னைக்கு எந்த காரியங்கள் உங்களிடத்துல இல்லை, பொருளாதாரம் இல்லையா, அப்பா உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை தருவாங்க. ஏன்னா அப்பாவோட வார்த்தையில சொல்லியிருக்காங்க, உங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டார், அவருடைய ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தந்துட்டார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசித்து சொல்லும் பொழுது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஐசாயா 53 verse 5ல அவருடைய தழும்புகளால குணமாவோன்னு அப்பாவோட வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அப்பாவோட வார்த்தை ஒரு நாளும் ஒருபோதும் ஒளிந்து போவது இல்லை. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் வெறுமையாய் திரும்பி வராது. நிச்சயமாக உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அப்பாவுக்கு வல்லமை உண்டு. நம்மெல்லாம் யார்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். அப்பா எப்படி அற்புதத்தை செய்தாங்க? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அப்பா பேசினாங்க, சூரியன் வா, நட்சத்திரம் வா, சந்திரன் வா, இப்படி சொல்லி எல்லாவற்றையும் அப்பா சொல்ல சொல்ல என்னாச்சு? உண்டாகுச்சு. அப்பா சர்வ வல்லமுள்ள தேவன். உலகத்தையே அப்பா தம்முடைய வார்த்தையினால்தான் என்ன பண்ணாங்க? சிருஷ்டித்தாங்க. அப்பா உண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் நோவா காலத்துல உலகம் அழிந்து போயிடுச்சு. நோவா காலத்துல உலகம் அழிஞ்சு போச்சு. திருப்பியும் அப்பா சூரியன் வா, சந்திரன் வா, நட்சத்திரம் வான்னு சொன்னாரா? சொல்லலை. அப்பா ஒரு வாட்டி சொன்னதுதான் இன்று வரைக்கும் இந்த பூமி பழுகி பெருகி கொண்டுதான் இருக்கு. மச்சங்கள் பார்த்தீங்கன்னா கடல்ல அவ்வளோ மீன் டெய்லி எல்லாம் பிடிக்கிறாங்க, இன்னும் பாருங்க குறையல. ஏன்னா அப்பாவோட வார்த்தை பழுகி பெருகுவாய் என்று சொல்லிட்டாங்க. அது இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதே போலதான் நாமும் அப்பாவுடைய பிள்ளைகள். நாமும் அப்போ வாயில நம்ம சொல்லும் பொழுது, அப்பாவுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நடக்கும். நிச்சயமாக அப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜெனிசிஸ் 14 chapter verse 19. அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது இல்லாத ஆசீர்வாதங்கள் உண்டானது. அப்பா எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்பா ஆபிரகாமுக்கு சொன்னாங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜெனிசிஸ் 13 chapter verse 15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. அப்பா சொல்றாங்க, உனக்கு மாத்திரமல்ல உங்க குடும்பத்துக்கும் தேவையான எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அருமையான வாக்குத்தத்தத்தை அப்பா இங்க கொடுக்குறாங்க. கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு குழந்தை இல்லை, ஆனா அப்பா சொல்ற வார்த்தையை பாருங்க, உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்பா வார்த்தை சொன்னது நடந்ததா? நிச்சயமா நடந்துச்சு. இன்று வரைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததி தான் நாம எல்லாரும். அப்பா பழுகி பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக நடந்தது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஈசாக்குக்கு தெரியாது, யாக்கோவுக்கும் தெரியாது. ஆனா அப்பா சொன்ன அந்த வார்த்தை சந்ததி சந்ததியாக நடைபெற்று கொண்டே வந்தது. அப்பா ஆபிரகாமுக்கு சொல்றதை பாருங்க, ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம்ல. இன்றைக்கும் அதே வாக்குத்தத்தை அப்பா உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க இதோட என் கதை முடிஞ்சது, நான் அழிஞ்சு போச்சுன்னு.
உங்க கதையும் முடியல, நீங்க அழியவும் போறதில்ல. அப்பா உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நடக்கும். அதை யாராலும் எவராலும் தடை செய்ய முடியாது. உங்க பிசினஸை ஆசீர்வதிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க வியாதியை நீக்கி போட அப்பாவுக்கு வல்லமை உண்டு. உங்க பொருளாதார பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் மாற்றி போட அப்பாவுக்கு வல்லமை உண்டு. எல்லாவற்றையும் அப்பா செய்வாங்க. இன்னைக்கு சரீரத்துல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்க நடக்க முடியாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இப்பொழுது அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது எழுந்து நடை என்று சொல்லுகிறார். இந்த நொடியே உங்களுடைய சின்ன வயசுல இருந்து அந்த பலவீனம் மறைந்து இப்பொழுதே அப்பா உங்களுக்கு ஒரு தெய்வீக சுகத்தை தருகிறார். உங்க கேன்சர் வியாதிகள் இப்பொழுதே மறைந்து கொண்டு இருக்கிறது. டாக்டர் சொல்லிட்டாங்க இனிமேல் முடியாது என்று சொல்லி கைவிரித்திருக்கலாம். அதை நினைச்சு நீங்க கலங்கி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இயற்கைக்கு மேற்பட்ட மிராக்கிள்ஸ் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு. அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்பா அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா வியாதிகள், அது மூட்டு வியாதியா இருக்கட்டும், என்ன வியாதியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த நொடி அப்பா தெய்வீக சுகத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. நன்றி தகப்பனே. எல்லாருக்கும் அப்பா இப்பொழுது சுகத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி. அப்பா சொல்றேன், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். பிள்ளைகளுக்கு திருமண ஆளன்னு கவலைப்படுறீங்களா? நிச்சயமாக ஏற்ற துணை அப்பா உண்டாக்கி கொண்டு வருகிற நாட்கள் வந்து விட்டது. உங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வீடு இல்லையே என்று சொல்லி கூட நீங்க கவலை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நிரந்தரமான அருமையான வீட்டை அப்பா உண்டு பண்ணி வைத்திருக்காங்க. அப்பா அதை சீக்கிரத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்பா அருமையான வாக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நிச்சயமான அருமையான ஒரு வீட்டை அப்பா உண்டு பண்ணி தருவாங்க. கடைசியா ஒரு வார்த்தை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 31 வசனம். ஜெனிசிஸ் 24 சாப்டர் வெர்ஸ் 31. அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். இன்று உலகத்துல அநேகர் நீங்க ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். உங்களை பார்த்தாலே காரியம் உருப்படாது என்று கூட உங்க கண்ணுக்கு எதிர கூட சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உலகம் அப்படிதான் பேசுவாங்க, உங்களால ஒரு ஆசீர்வாதமே கிடையாது, நீங்க ஒரு தரித்திரர் அப்படின்னு கூட இந்த உலகத்துல சொல்லியிருக்கலாம். ஆனா அப்பா இந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். உங்களை யார் யாரெல்லாம் ஏளனமாய் பேசுனாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருந்தாங்களோ, அவங்க எல்லாம் உங்களை சொல்ல போறாங்க. உங்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்ல போறாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீங்க தயவு செய்து என் வீட்டுக்குள்ள வாங்க என்று சொல்லி உங்களை வருந்தி கூப்பிடுகிற அந்த சிச்சுவேஷனுக்குள்ள அப்பா கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை நிச்சயமாக அப்பா ஆசீர்வதிப்பாங்க. இன்றும் புதிய நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளாம யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க, ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா உங்க இருதயத்துக்குள்ள வந்துருவாங்க. இப்பொழுதும் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். உங்களுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் பொழுதே எல்லாருக்கும், பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்துட்டீங்கப்பா. அவங்க கடன் பிரச்சனையை நீக்கி போட்டீங்க, தரித்திரத்தை நீக்கி போட்டீங்க, அவங்களுக்கு ஒரு அருமையான வீட்டை கொடுக்குறீங்க, அவங்க பிசினஸை ஃபிளரிஷ் பண்ணுகிறீங்க. இன்னைக்கு என்னென்ன காரியத்தோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் அழுது கொண்டு பார்த்தாங்களோ, அந்த அழுகை இன்றுதான் கடைசி அழுகை. அதை மாற்றி அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கரம் அவளோடு கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். பிரேயர் பாயிண்ட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. மீண்டும் நாளை காலை அப்பாவோட வார்த்தையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அப்பா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.